அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷத்துல 10 தடவை ஓபிஎஸ் பேரை பயன்படுத்தியிருக்காரு முன்னாள் அமைச்சர். எனக்கு இந்த ஏரியாவே எனக்கு வேணாம், எனக்கு சாத்துரை கொடுங்க, நான் இங்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து படையெடுக்கிறாரு. இவங்களை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தனியார் ஹோட்டலில் ஒரு சாதாரண ஒரு தொண்டனோடு ராஜேந்திர பாலாஜி ஒரு சந்திப்பு வந்து நடக்குது. அது அதிமுக தொண்டனோடு நடக்குது. அந்த தொண்டர் வந்து கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து ராஜேந்திர பாலாஜி பதில் சொல்லியிருக்காப்புல. அந்த பதிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை ஐயா ஓபிஎஸ் அவருடைய பெயரை வந்து பயன்படுத்தியிருக்காப்புல. ராஜேந்திர பாலாஜி வந்து பால்வளைத்துறை அமைச்சராக இருந்தவர். பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதிமுக வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிறதையும் பற்றி பேசியிருக்காங்க. 2026 நம்ம இதே நிலைமை நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதிமுகவை ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுறாராமா ராஜேந்திர பாலாஜி. பல்வேறு தரப்பட்ட அரசியலில் வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலை பேசியிருக்காங்க, ஐயா ஓபிஎஸ்னுடைய அரசியலை பேசியிருக்காங்க, டிடிவி தினகரன் அவர்களுடைய அரசியலை பேசியிருக்காங்க, சசிகலா அவர்கள் வந்து தனியாக செயல்படுவதையும் பேசியிருக்காங்க. இப்படி 4 பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கிறது வந்து யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு தான் லாபம். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம வந்து வலிமையான ஒரு அதிமுக வந்து உருவாக்க முடியும். 2026 வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றியை பெற முடியுங்கிறதையும் பேசி இருக்கிறாங்க. அந்த அதிமுக தொண்டர் வந்து அவ்வளவு நெகிழ்ச்சியோடு அந்த செய்தியை வந்து பகிர்ந்து கொண்டாப்புல. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வந்து இன்னும் உள்ளுக்குள்ளே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து நேசிச்சுட்டு இருக்காங்க. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஓபிஎஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் எந்த வார்த்தையுமே வந்து அவர் பேசவே கிடையாது. ஒரு நல்ல ஆளுமை திறன் மிக்க அவர் வந்து நல்லா ஆட்சி செய்தார். என்ன நடந்துச்சுன்னு தெரில, யாரு கண்ணுபட்டுச்சுன்னு தெரில. இந்த அதிமுக வந்து இந்த அளவுக்கு போயிருச்சு, நம்ம எல்லாரும் வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தரமாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமைத்தன்மை அவர் தலைமையின் கீழே வந்து அதிமுக வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி எதுவுமே கிடையாது. 2019 இருக்கட்டும், 2021 அதுக்கு உள்ள நடந்த மாநகராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இன்னைக்கு நடந்து முடிந்திருக்கிற பாராளுமன்ற தேர்தல் கூட வெற்றியை பெற முடியாது போல. எடப்பாடியை முன்னிறுத்தினா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது. ஆனால் ராஜேந்திர பாலாஜி அந்த பேசின பேச்சுக்கள் எல்லாமே அந்த அதிமுக தொண்டர் பகிர்ந்து கொண்டதை பார்க்கையில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது இவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கிறவங்க ஏன் இன்னும் விலகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வியப்பாக இருக்கிறது. கூடிய விரைவில் ராஜேந்திர பாலாஜி அவர்களுமே அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிப்பாங்கிறதும் தெரிகிறது. சாத்தூர் தொகுதியை குறி வச்சு ஓடுறாரு ஒருத்தர். ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்க்கிறது விசப்பரிச்சின்னு சொன்னவர் தான். யாரும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உணர்வாயன் அவர் உதயகுமார் தான். அந்த உதயகுமார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த மதுரை ஏரியாக்களில் வந்து நின்று வெற்றி பெற முடியாத சூழ்நிலையாக மாறி போச்சு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இங்கேருந்து சாத்தூர் தொகுதியை நோக்கி நகர்றதுக்கு எல்லா இடங்களையுமே வந்து பிளான் பண்ணியிருக்காமா. சாத்தூர் தொகுதியில் போய் நின்று நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தூர் தொகுதியில் நின்றாலுமே அங்கே இருக்கிறவங்களும் தொண்டர்கள் தானே, அதிமுக தொண்டர்கள் தானே, அவங்க ஓட்டு போடணும் இல்லையா? அவங்க ஓட்டு போட்டால் தானே ஜெயிக்க முடியும். ரெட்டலையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தூக்கிக்கிட்டு ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னா யார் ஓட்டு போடுவா? அதிமுக ஒன்று சேர்ந்தாதான் ஓட்டு போடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. அதுவும் தென் மாவட்டங்களுக்கு அங்கிட்டு சாத்தூர் பக்கமே நகண்டு போக போக பார்த்தீங்கன்னா கடைசியில் கன்னியாகுமரியே போயிடுவார் போல. கன்னியாகுமரி கடலில் விழுந்து குளிச்சுட்டு திரும்பி வந்துட வேண்டியதான். அதிமுக வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வந்து அதிமுக வந்து ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பல தேர்தலை சந்திச்சிட்டாரு, மிகப்பெரிய ஆளுமை, இப்படியெல்லாம் பேசி ஒரு புரளியை கிளப்பி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இங்கே இருக்கிற அவர்களை சார்ந்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையாக இருந்தாலும் ஒரு கட்சின்னு வந்துட்டா வெற்றி தோல்வி தான் வந்து ஒரு ஆளுமையை வந்து நிர்ணயிக்கும். தொடர்ந்து 9 தோல்விகளை சந்திச்சு 10வது தோல்வியும் சந்திக்க தயாராக இருக்கிறவரை யார் வந்து ஒரு அதிமுகனுடைய ஆளுமையை ஏற்றிக்கிடுவாங்க? எடப்பாடி பழனிசாமி கையில் இரட்டை இலை சின்னம் இருந்தாலுமே அதிமுகங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றியடைய முடியுமே தவிர இரட்டை இலை சின்னத்தை கையில் வச்சுட்டு நான் தான் அதிமுக ஆளுமைன்னு சொல்லுது நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான், இன்னொரு பக்கம் தொண்டர் பூரம் கிளம்பி போயிட்டே இருப்பான் ஐயா ஓபிஎஸ் பக்கம். மறந்துடாதீங்க, ராஜேந்திர பாலாஜியினுடைய எண்ணம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். நன்றி, வணக்கம்.